வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவையோருக்கு வணக்கம். என் பெயர் பூஜா ரஷிதா. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு காமராஜரின் சொல்லும் செயலும் ஆகும். நான் பேச வந்துள்ள தலைப்பு சொல்லும் செயலும் ஆகும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் திரு குமாரசாமி நாடாரும் திருமதி சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவருடைய இயற்பெயர் காமாட்சி ஆகும். விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தி வாரிசாக விளங்கினார். இவர் உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், சத்தியமறுப்பு இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டு பல முறை சிறையில் அடைக்கப்பட்டார். இவர் 1954ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அரியணை ஏறினார். 9 ஆண்டுகள் முதலமைச்சராக பதவி வகித்தார். கேடல்கள் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற வள்ளுவரின் வரிகளுக்கேற்ப தன் முதற் பணியாக ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை கைவிட்டார். அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி இலவசமாக்கப்பட்டது. 12,000 புதிய பள்ளிகளையும் திறந்தார். சாதிகள் இல்லையடி பாப்பா தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப பள்ளிகளில் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக பள்ளிகளில் சீருடையை கட்டாயமாக்கினார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் போன்ற பல திட்டங்களையும் உருவாக்கினார். ஒருமுறை இவர் மாடமேற்றுக் கொண்டிருந்த சிறுவனிடம், தம்பி நீ ஏன் பள்ளிக்கு செல்லவில்லையா என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன், பள்ளிக்கு சென்றால் யார் சாப்பாடு தருவார்கள் ஐயா என்று கேட்டான். இதனால் கொண்டு வந்த திட்டம் தான் இலவச மதிய உணவு திட்டம். இந்த திட்டம் உலக அளவிலும் பாராட்டை பெற்றது. இதனால் இவருடைய ஆட்சி காலத்தில் கல்வி கற்போரின் எண்ணிக்கை 37% உயர்ந்துள்ளது. இதனால் காமராஜரின் ஆட்சி காலம் தமிழ்நாட்டின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பெல் நிறுவனம் அமைய காரணமாக இருந்தார். கல்வித்துறையில் பல புரட்சிகள் செய்தார். பல நீர்த்தேக்க திட்டங்களை கொண்டு வந்தார். 3 முறை முதலமைச்சராக பதவி வகித்தார். இவருக்கு கருப்பு காந்தி, தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர் போன்ற தலைவர்களை உருவாக்குபவர் போன்ற பல சிறப்பு பெயர்கள் உள்ளன. 2 முறை பிரதமராகும் வாய்ப்பு கிடைத்தும் அதனை மறுத்துவிட்டார். காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் நாள் தனது 72வது வயதில் இவ்வுலகை விட்டு மறைந்தார். 1976ஆம் ஆண்டு மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது. காமராஜர் அவர் இறந்தாலும் அவர் புகழ் என்றும் மறையாது என்று கூறி, அவரின் பிறந்த நாளில் பிறந்த நானும் அவரை போல் படித்து நாட்டு மக்களுக்கு சேவை செய்வேன் என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.